சுண்டல் மசாலா ஃப்ரையை இனி நீங்கள் கடையில் போய் வாங்க வேணாம், வீட்டில் சுலபமாக ஹைஜீனிக்காக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். 250 கிராம் வெள்ளை கொண்டக்கடலையை ஓவர் நைட்டாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். சுண்டலை வேக வச்சுக்க போகிறோம். சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க. அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா உப்பு பிடிக்காது. மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். சுண்டல் வேக வைக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம் இந்த மசாலா ஃப்ரைக்கு. நம்ம எப்பயும் யூஸ்வலாக 3 அப்படிலாம் 4 வேக வைப்போம். இதுக்கு 2 விசில் விட்டு இதை வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். சுண்டலை முழு வேக்காட்டில் வேக வச்சுக்காமல் ஒரு ஆஃப் குக்கிங்கில் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ 2 விசில் விட்டோன்னா ஒரு அரை வேக்காட்டுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு காட்டன் கிளாத் எடுத்து இதை நல்லா ஒத்தி ஈரப்பதத்தை எடுத்துருங்க. சுத்தமாக மேலே இருக்கிற லேயரில் சுத்தமாக ஈரப்பதம் இருக்கக்கூடாது. உள்ளே இருந்தால் பரவாயில்ல. காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி நம்ம ஒத்தி எடுத்துட்டோன்னா அந்த தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகி வந்துடும். உங்களுக்கு டைம் இருந்தால் வெயிலில் கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம காய விட்டோன்னா தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகி வந்துடும். இது சுண்டலை கையால் எடுத்து பார்த்தோன்னா பாருங்கள், ஈரப்பதம் சுத்தமாகவே இல்லை. இந்த மாதிரி இருக்கணும். மீடியமான ஹீட்டில் எண்ணெய் காய வச்சு சுண்டலை சேர்த்துருவோம். சுண்டலை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பொரித்து எடுத்துக்கணும். முதல்ல ஓவராக ஆயிலை ஹீட் பண்ணி போட்டோன்னா அந்த சுண்டல் மேலே இருக்கிற தோல் எல்லாமே சுருங்கி வந்துடும். கிறிஸ்பினஸ் கிடைக்காது. நீங்கள் மீடியமான தீயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹை ஹீட்டில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அந்தளவுக்கு பொறுமையாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக வந்திருக்கு. இப்போ நல்லா கிறிஸ்பியாகி ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சுண்டலை ஃப்ரை பண்ணி அந்த சூட்லேயே மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஆற விட்டு மசாலாவை ஆட் பண்ணிங்கன்னா ஒட்டாது. நம்ம சூட்லேயே அந்த எண்ணெய் இருக்கிறதுனால அந்த மசாலாவை போடும்போது நல்லா ஒட்டிக்கும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டோம். மீதம் இருக்கிற அந்த சுண்டலையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்த உடனேயுமே நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கும்போது ஹைஜீனிக்காக இருக்கான்னு நம்ம யோசிப்போம். இனி அந்த கவலையே வேணாம். நம்ம வீட்டில் சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். சுண்டலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் மசாலாவெலாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு போட்டு சுண்டல் வேக வச்சுருக்கோம். ஆனாலும் கொஞ்சமாக மேலே இருக்கிற லேயருக்கு உப்பு தேவைப்படும். கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் இந்த ரெண்டுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா இதை குலுக்கி விடுங்க. மசாலாஸ் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது சுண்டல் மசாலா ஃப்ரை. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.